ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த ஹார்ட் ஆஃப் லைஃப். நான் உங்கள் சரளா பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதான் என்னோடய டாட்டரும் பேர குழந்தைங்களும் வந்திருக்காங்க. ஆல்ரெடி நான் 2-3 வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பற்றி லாஸ்ட் 20th நான் போட்டோம் ஒரு வீடியோவில், அவங்க பர்த்டேன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சமையலெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த வாட்டி இப்போ அவங்களுக்கு இந்த பருப்பு போலி ரொம்ப பிடிக்கும். ஸோ என் டாக்டருக்கு அவங்க கேட்டாங்கன்னு அதை நான் செஞ்சுருக்கேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணணும், உங்களுக்கு சொல்லணும்னு போட்டிருக்கேன். இந்த வீடியோ போட்டிருக்கேன். பண்ணும்போது நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இதில் எப்படி செய்யுதுங்கிறத சொல்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். தேவைப்படுற பொருள் என்னென்னு முதல்ல சொல்லிடுறேன். துவரம் பருப்பு 1 கிலோ பருப்பாக வாங்கிக்கோங்க. நான் இங்கே பெங்களூரில் இருக்கிறதுனால எங்களுக்கு இங்கே ஆர்கானிக் பிராண்ட் வந்து எனக்கு பருப்பு 1 கிலோ எடுத்துருக்கோம். உங்களுக்கு எது கிடைக்குது அதை எடுத்துங்க. ஆனால் ஆர்கானிக் பருப்பாக எடுத்திங்கன்னா ஹெல்த் வைஸ் நல்லாயிருக்குங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். பருப்புங்க, துவரம் பருப்பு 1 கிலோ, வெல்லம் 1 கிலோ. இது சிறுட்டி ரவை, நான் எப்போவுமே இங்கே சிறுட்டி ரவை தான் வச்சு தான் செய்வேன். உங்களுக்கு சிறுட்டி ரவை கிடைச்சா நீங்கள் அதை போடலாம். அப்படி இல்லைன்னா மைதா போட்டுக்கோங்க. மைதா 1 கிலோ, ஏலக்காய் ஒரு 5 இல்லை 6 ஏலக்காய், மஞ்சள் கொஞ்சம், உப்பு, எண்ணெய், கடலை எண்ணெய், இவ்வளோ தான். தேங்காய் ஒரு தேங்காய், முழு தேங்காய், இவ்வளோதாங்க. பருப்பை நல்லா தண்ணி அதிகமாக வச்சு வேக வைக்கணும். 75% வந்ததும் வடித்து எடுத்துக்கணும். வடிச்சிட்டு வெல்லத்தை தட்டி போட்டுடணும். அதில் போட்டு கலந்துட்டு அந்த சூட்டோடு கலந்து மூடி வச்சிடணும் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறமா தேங்காவை துருவிட்டு ஏலக்காவையும் தேங்காவையும் கிரைண்டரில் போடலாம். கிரைண்டரில் போட்டால் எப்போவுமே 100% நல்லா சாஃப்டாக வரும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சிலையும் போட்டுக்கலாம், 75% டேஸ்ட் வரும். 75% தான் என்னோடய இது. அது கிரைண்டர்னால் கஷ்டம், கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். மிக்சின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு கிரைண்டரில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ துருவின தேங்காவையும் ஏலக்காவையும் கிரைண்டரில் போட்டு அரைக்கணும். அதுக்கு இதை வெல்லமும் பருப்பும் வேக வச்சுருக்கோம், கலந்து வச்சுருக்கோங்களா, வேக வச்சு அதை ஆறுனதும் எடுத்து இதில் போட்டு கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உருண்டை பண்ணி வச்சுக்கணும். இந்த பருப்பை வேகிறதுக்கு முன்னாடியே சிறுட்டி ரவையை நல்லா தண்ணியில் பசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு, அதை விட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு, அவ்வளோதான். நல்லா பசைஞ்சிட்டு ஆயில் கொஞ்சம் அதிகமாக போடணும். ஒரு 100-150 கிராம் மாவுக்கு ஆயில் போடணும். ஆயில் கலந்து வச்சுட்டு விட்டுறணும். அதையும் ஒரு 1 hour. ஸோ இதை இதெல்லாம் நீங்கள் அரைக்கிறதுக்குள்ளே அது 1 hour அதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுங்க நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி எடுத்துகிட்டு ஒரு உருண்டை பண்ணி வச்சுக்கணும். இந்த ஊரணத்தை வந்து நீங்கள் அரைச்ச ஊரணத்தை வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கணும். சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுட்டு அந்த உருண்டைக்கு தேவையான அளவு, அந்த ஸ்டஃபிங் தேவையான அளவுக்கு மைதாவை எடுத்து தட்டி சுட வேண்டியது தான். வீடியோவில் பார்த்து செய்யுங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.